ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியா கௌதம் ஜானகி பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் வந்து கார்த்தியோட கல்யாணத்துக்கு வந்து இனிமேல் வந்து நான் வந்து தடையாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கியா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பைரி வந்து கேட்டு யாருடைய கல்யாணம் எதுக்கு வந்து இலக்கியா வந்து தடையாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய ஜானகி வந்து வேறு யாரோட கல்யாணம் இல்லை, என்னுடைய மகன் கார்த்திக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறத நான் வந்து முடிவு பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த அஞ்சலியோட வந்து இனிமேல் வந்து என் மகன் வந்து சேர்ந்து வாழமாட்டான். அவன் வந்து இந்த குடும்பத்துக்கு பண்ண துரோகமும் அவனுக்கு பண்ண துரோகத்துக்கு வந்து அவளை வந்து அத்து விட்றது தான் வந்து கரெக்டு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜானகி அம்மா வந்து ஒட்டச்சி இந்த பைரவிக்கு முன்னாடி வந்து நேருக்கு நேராக வந்து சொல்கிறாங்க. என்ன நீ பேசுகிறீங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சரியில்லை. அந்த அஞ்சலி வந்து இன்றைக்கி துரோகம் பண்ணியிருக்கனா நாளைக்கு வந்து திருந்தி மறுபடியும் வந்து கார்த்திக் கூட வந்து வாழ வருவா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பைரவி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய கௌதம் சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, யார் அவளா, உங்கள மாதிரி தான் அவள் வந்து ஒரு காலத்துக்கு வந்து திறந்த மாட்டா. இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படி யாரை வந்து அழிக்கணும் அப்படின்ட்டு வந்து நீங்கள் 2 பேர் வந்து பிளான் போடுவீங்களே தவிர கண்டிப்பாக வந்து ஒரு ஆளை வந்து எப்படி வந்து முன்னேற்றணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து நினைக்க மாட்டீங்க. அதுபோக அவளால் திருந்துற ஜென்மமே இல்லை. அவள் வந்து மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து வீட்டோட நிலைமையை வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷத்தெல்லாம் வந்து கெடுத்திட்டு போயிடுவா. அதுவும் போக கார்த்தி வந்து இப்போ இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணமே அவள் தான். அவளை வந்து இப்போதைக்கு வந்து வெளியே சும்மா விட்டு வச்சுக்கிட்டே வந்து தப்பு. ஜெயிலில் வந்து போட்டு இருக்கணும், ஏதோ போனால் போட்டோன்னு வெளியே விட்டு வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் சார் சொல்கிறாங்க. என்ன கௌதம் பேசிக்கிட்டு இருக்க, நீ தேவையில்லாதெல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருக்க. என்ன தான் வந்து அவள் வந்து தப்பு பண்ணியிருந்தாலே வந்து கார்த்தியோட ஒய்ஃபு திருந்தி வந்து ஒரு வேளை கார்த்திகை மனசு மாதிரி வந்து ஏற்றுக்கிட்டான்னு என்ன பண்ணுவேன். கார்த்திகெல்லாம் வந்து ஒரு நாளும் வந்து ஏற்றுக்க மாட்டான். நீங்கள் சும்மா வந்து அவனுக்கு வந்து ஜாலராக தட்டணும் அப்படின்றதுக்கோசரம் அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய கௌதம் சார் வந்து சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜானகி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வாழ்க்கை இப்படி அழுறதுக்கு காரணமே வந்து நீ தானே முற்றுப்புள்ளி வச்ச. இப்போ வந்து அவன் வாழ்க்கை வந்து நல்லா இருக்குன்றது நான் ஒரு அடியை வந்து எடுத்து வைக்கிறேன், அதில் தலையிட்டானே அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து உன்னை வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பைரி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஐடியாவில் வந்து இந்த இலக்கியா தான் வந்து கொடுத்துருப்பா. எப்படியாவது வந்து அந்த ஆஞ்சலியை வந்து ஒரே அடியை வந்து தொடர்த்தணுன்னு உங்களுக்கு மனசெல்லாம் வந்து மாற்றி இந்த மாதிரி வந்து கொண்டு போயிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நானெல்லாம் வந்து எதுவும் சொல்லலை, அத்தையாக தான் இந்த முடிவை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது தொடர்ந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் நான் தான் வந்து எடுத்தேன். இதில் வந்து யாருக்கும் வந்து அப்ஜெக்ஷன் வந்து தெரிவிச்சுக்கலாம், அவங்களும் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய ஜானகி அம்மா வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை கூட வந்து பேசாத இந்த அஞ்சலி இந்த பைரி வந்து சைலண்ட்டாக வந்து போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இது நடக்கும். இந்த வீடியோ செலக்ட் பண்ண மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.